ஸ்லீவ் கட் பண்ணக்கூடிய துணியை 4ஆ மடித்து போட்டாச்சு. நான் கஸ்டமருக்கு கையோட நீளத்தை அளந்தேன். அடிக்கை அகலம் அளக்கலை, முன்னங்கை சுற்றளவு அளந்தாச்சு. கை நீளத்தை குறிச்சிட்டு ஆம்கோல் உயரத்தை வச்சே அடிக்கை அகலத்தை கண்டுபிடிக்கணும். ஆம்கோல் உயரம் 6 இன்ச்சு வச்சேன், அது கூட நீங்கள் 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ 7 இன்ச்சு. இந்த 7 தான் கையோட அகலமாக வச்சுக்கிடணும். இந்த 7 இன்ச்சு கையோட அகலம் காணாதுன்னு நினைப்பீங்க, அது நான் அப்புறம் சொல்கிறேன் எவ்வளவு கூட அடுத்து வைக்கணும்னு. 6னா 7 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து அண்டர் ஆர்ம் உயரம், அதாவது கை ஷேப் வரைகிறது எவ்வளவு உயரத்தில் வரைகிறதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு செஸ்ட் அளவு நடுமார்பு சுற்றளவை 12ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. நடுமார்பு சுற்றளவு 36, 12ஆல் டிவைட் பண்ணால் 3 இன்ச்சு வரும். நல்லா டைட்டாக போடுறவங்களுக்கு இந்த 3 இன்ச்சையே நீங்கள் உயரமாக வச்சுக்கலாம். இது நெட் ஃபேப்ரிக்னால நான் 1/2 இன்ச்சு கூட்டி 3.5 இன்ச்சு வைக்கிறேன், கொஞ்சம் லூஸாக இருக்கணும்னு. இப்போ கை அகலம் எங்கே அது ஸ்டிச் பண்ணுறதுன்னா, நம்ம 7 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதில் 1/2 இன்ச்சு தான் சீம் அலவன்ஸ் வரும். மிச்சம் எவ்வளோ வேணுமோ அதை இங்கிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம குறிச்சிக்கணும். இப்போ உங்களுக்கு அடிக்கை அகலத்தை அளக்காமையே எப்படி அடிக்கை அகலம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் நான் மெயினாக சொல்லியிருக்கேன். அதாவது 6 இன்ச்சு ஆம்கோல் உயரம்னா 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பக்கம் விட்டுடலாம். முன்னங்கை சுற்றளவு 14 வந்தது, அதில் பாதி 7.25 எடுத்து மிச்சம் அங்கிட்டு தையலுக்கு குறிச்சிக்கோங்க. கையில் முன்னாடி இந்த வளைவு வேணும்னாங்க, அதையும் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதாவது நம்ம ஆம்கோல் உயரம் ஃபஸ்ட்டு செஸ்ட் அளவுலேருந்து கண்டுபிடிக்கணும். அந்த வீடியோ நான் ஏற்கனவே இப்போ வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த ஆம்கோல் உயரத்தை வச்சே கையோட அகலம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் மெயினாக நான் சொல்லியிருக்கேன். அதாவது அடிக்கை அகலத்தை அளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஃபார்முலா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் இது மாதிரி நிறையா பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம குறைச்சி வெட்டுறது, பாயிண்ட் போடுறது, எங்கே ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே மார்க் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதாவது நிறைய அளக்க வேண்டியதில்லை, முக்கியமாக நம்ம மார்பு சுற்றளவை வச்சே எல்லா அளவையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபிட்டிங் பெர்ஃபெக்டாக இருக்கும் 100%.